நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம வாழக்கூடிய இந்த பூமி அப்படிங்கிறது சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்குன்னு. ஆனால் நம்ம சூரியன் எதை சுற்றி வந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? இதை நான் கேட்கும் போதே பல பேர் நினைப்பீங்க, நம்ம பூமி சூரியனை சுற்று ஓகே, சூரியன் எதை சுற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரும். ஆனால் உண்மையிலேயே நம்ம சூரியன் மட்டும் இல்லை, நம்ம மொத்த சூரிய குடும்பமே ஒரு விஷயத்தை சுற்றி வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் போது வந்துருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். வெல்கம் பேக் ஆன் தி நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் துல்லியமாக எவ்வளோ மணி நேரம் ஆகும் தெரியுமா? 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 வினாடிகள் எடுத்துக்குது தன்னைத்தானே பூமி ஒரு தடவை சுற்றி முழுசாக வள வர்றதுக்கு. அதுவே சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு 365 நாள் 25 டேஸ் வந்து பூமியோட நாட்கள் படி எடுத்துக்குது. அதை தான் ஒவ்வொரு வருஷமாக நம்ம நியூ இயர் அப்படிங்கிற விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் காரணமாக இருக்குது. பட் இதில் நம்ம பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி சூரியனும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு ஒரு விஷயம் சுற்றி வருது. அதில் முதல்ல சூரியன் தன்னைத்தானே சுற்றுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. அதில் என்ன விஷயம் இருக்குன்னா, நம்ம பூமி ஒரு திடமான பொருள், அது ஒரு பாறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் அது எல்லா பகுதியும் ஒரே மாதிரியான வேகத்தில் தான் சுற்றும். ஆனால் சூரியன் அப்படி இல்லை, அது பிளாஸ்மாவால் ஆனது, அது ஒரு வாயு மாதிரியான ஒரு பந்து மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அதோட எல்லா பகுதிகளும் ஒரே மாதிரியான வேகத்தில் வந்து சுற்றாது, கொஞ்சம் வேறு வேறு வேகத்தில் சுற்றும். இதனாலே இதை டிஃப்ரெண்டல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்மளோட சூரியனுடைய ஈக்குவேட்டர் பகுதி சொல்லப்படுற அந்த பகுதியோடைய ஒரு சுற்று முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பூமியோட நாட்கள் படி 24லேருந்து 25 பூமி நாட்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அதுவே அதோடைய போல் துருவ பகுதிகள் சொல்லப்படுற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாமே ஒரு தடவை தன்னைத்தானே முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு பூமியோட நாட்கள் படி 34லேருந்து 36 பூமி நாட்கள் எடுத்துக்கிறோம். சராசரியாக ஆவரேஜாக பார்த்துக்கிட்டால் மொத்தம் எல்லா பகுதிகளும் சேர்த்து 27 பூமி நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கும். அது ஒரு தடவை தன்னைத்தானே முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு. அதுவும் பூமி வந்து எப்படி சூரியன்லேருந்து அந்த கேபிட்டபிள் ஜோன் சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலேருந்து சுற்றிட்டு வருதோ அதேமாதிரி சூரியன் எந்த பகுதியில் இருந்து அதோடைய அச்சில் இருந்துக்கிட்டே சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த அச்சு அப்படிங்கிறதும் அப்பப்போ மாறுபட்டுகிட்டே இருக்கும். ஸோ சூரியனுடைய ஆக்சஸில் இருந்து கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே, சூரியன் தன்னைத்தானே சுற்றுது. சூரியன் எதை சுற்றுது அப்படின்னு கேட்டால் அது நம்ம மில்கி வே கேலக்ஸிங்கிற நம்மளுடைய பால்வெளியை தான் சுற்றி வந்துட்டுருக்கு. அப்படி நம்ம மில்கி வே கேலக்சியை சுற்றும் போது கூட நம்ம சூரியன் தனியாக சுற்றலை. நம்ம பூமி, நம்மளுடைய நிலவு, மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் அது வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. அப்படி கூடவே சேர்த்து சுற்றும் போது கூட நம்ம பூமி மற்ற கிரகங்கள் எல்லாமே லைனாக அதை ஃபாலோ பண்ணிட்டு சுற்றாது. ஒரு கடல் அலைவரிசை மாதிரி மேலே கீழேன்னு மாறி மாறி சுற்றி வந்துட்டுருக்கோம். இதுக்கு காரணம் மற்ற கிரகங்கள் எல்லாமே சூரியனை மையமாக வச்சு சுற்றி வந்துட்டுருக்குல, அதான மிகப்பெரிய பருப்பொருளாக வந்து இருக்குது. ஒரு அதிக மாஸ் கொண்ட ஒரு பொருளாக இருக்குது நம்ம சோலார் சிஸ்டத்தில். அதனால் அதோட கிராவிட்டிங் காரணமாக அது வந்து ஒரு அலை மாதிரியே நம்ம சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே சூரியன் பின்னாடியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நம்ம புக்ஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு வட்ட வடிவில் இருந்துக்கிட்டு சுற்றிருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கள, இந்த மாதிரி தான் நம்ம சோலார் சிஸ்டம் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. சூரியன் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நகரக்கூடிய அந்த கேலக்சியை சுற்றி வரக்கூடிய நம்ம சூரிய குடும்பம் எவ்வளோ நாட்கள் ஒரு தடவை சுற்றி முடிக்க அந்த ஆர்பிட் பீரியட் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 225 மில்லியன் ஆண்டுகள்லேருந்து 250 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் ஒரு தடவை நம்மளுடைய கேலக்சியை முழுசாக சுற்றி நம்ம சோலார் சிஸ்டமும் நம்ம சூரியன் சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இதை தான் நம்ம சூரியனை நம்ம பூமி சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு வருஷத்தை ஒரு வருஷம் நியூ இயர் அப்படிலாம் கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி நம்ம சூரிய குடும்பமே மொத்தமாக நம்ம மில்கி வே கேலக்சியை சுற்றி மொத்தமாக வந்து வட்டம் அடிச்சுட்டு வந்துருச்சுன்னா அது கேலக்டிக் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஸ்லோவாலாம் சுற்றி வரலங்க, மணிக்கு 8,28,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் நம்ம மொத்த சோலார் சிஸ்டமும் சுற்றி வந்துட்டுருக்கு. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, டைனோசர் இருந்த காலகட்டத்தில் நம்ம பூமி வந்து நம்ம சோலார் சிஸ்டம் எல்லாமே எந்த இடத்துல நம்ம மில்கி வே கேலக்சியில் இருந்திருக்குமோ அதே இடத்துல இப்போ இல்லை, அதை விட கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கு. ஏன்னா அது நடந்தே பல மில்லியன் ஆண்டுகள் ஆகுது இல்லையா? அதனால் நம்ம சூரிய குடும்பமும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துருச்சு. சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்ச காலகட்டத்திலேருந்து அறிவியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தேதிக்கு நம்ம சோலார் சிஸ்டம் நம்ம மில்கி வே கேலக்சி எத்தனை சதவீதம் சுற்றி முடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 1%, 2%,
அப்படிலாம் மட்டும் நினச்சிடாதீங்க. 0.002% மட்டும்தாங்க நம்ம சோலார் சிஸ்டமே நம்ம மில்கி வே கேலக்சியை இவ்வளோ தான் சுற்றி முடிச்சிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. மணிக்கு 8,28,000 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம மொத்த சோலார் சிஸ்டமும் ட்ராவல் பண்ணியும் கூட நம்ம மில்கி வே கேலக்சி இத்தனை சதவீதம் மட்டும்தான் சுற்றி வந்திருக்குன்னா இந்த பால்வெளி பேரடை சொல்லப்படுற இந்த மில்கி வே கேலக்சி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சோலார் சிஸ்டம் மட்டுமே இந்த மாதிரி நம்ம மில்கி வே கேலக்சி சுற்றி வரல. இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ளே ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் கிரகங்களும் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் இதே மாதிரி தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம மில்கி வே கேலக்சி எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடிய இந்த பால்வெளி பேரடையில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, கிரகங்கள் இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் அது எல்லாம் எப்படி மில்கி வே கேலக்சி சுற்றி வந்துட்டுருக்கல, ஏன் ஒன்று கூட இந்த கேலக்சியை விட்டு எஸ்கேப் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு வந்திருக்கும். அதுக்கு நம்ம டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் பற்றி ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். பட் இதில் சுருக்கமாக நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு காரணம், நம்ம மில்கி வே கேலக்சியோட மையப்பகுதியில் சஜிடரியஸ் ஏ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்குது. இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்ம கேலக்சியை விட்டு எந்த ஒரு பருப்பொருளுமே எஸ்கேப் ஆகாத அளவுக்கு அதோட கிராவிட்டியை பயன்படுத்தி உள்ளே வச்சிருக்கு. இதையும் தாண்டி டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய மில்கி வே கேலக்சி சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி எதுவும் எஸ்கேப் ஆகாத அளவுக்கு ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு சுவர் மாதிரி அது இருந்துகிட்ருக்கு. அதனால தான் நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரமும் எந்த ஒரு கிரகமும் அது நகர்ந்துக்கிட்டே இருந்தாலும், மூமெண்ட்ஸ்லேயே இருந்தாலும் அது எஸ்கேப் ஆகிறது இல்லை. அதை தாண்டி ப்ளஸ் நம்ம மில்கி வே கேலக்சியில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம மில்கி வே கேலக்சியோடைய அந்த ஆர்ம்ஸ் பகுதியில் இருக்கட்டும், அதை தாண்டி இருக்கக்கூடிய வெளிப்பகுதி, உட்பகுதி, எல்லா பகுதியிலையும் நட்சத்திரங்கள் இருக்குது. சாதாரணமான பிசிக்ஸ் அடிப்படையில் மையத்தில் ஒரு பொருள் வந்து அதிக கிராவிட்டி கொண்டதாக இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே அதோடைய கிராவிட்டி காரணமாக வேகமாக சுழலும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களே எடுத்துப்போம். நம்ம மெர்க்குரி பிளானட் சூரியனுக்கு முதல் கிரகமாக இருக்குது. அதனாலே அது சூரியனை வேகமாக சுற்றி வந்துடும். அதோடைய ஒரு வருஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 88 பூமி நாட்கள் எடுத்துக்கணும். அதே தாண்டி இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தோடைய அந்த 1 இயர் ஆர்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது நாட்கள் கூடிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பூமியை 365 நாட்கள் ஒருக்க சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த டே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கிராவிட்டி காரணமாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கிறதுனால. அதே மாதிரி தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சி அப்படிங்கிறதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வேகமாக சுற்றுற மாதிரியும் அந்த கேலக்சியோடைய மையப்பகுதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஸ்லோவாக தானே சுற்றணும். சாதாரணமான பிசிக்ஸை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது அந்த மாதிரி தானே இருக்கணும். ஆனால் மையத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய ஸ்பீடை விட தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட ஸ்பீடு அப்படிங்கிறது அதிகமாக வந்து சுற்றி வேகமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்குன்னு பல வருஷமாக மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கும் போது தான் இன்றைக்கி வரைக்கும் கண்ணுக்கே புலப்படாத ஒரு விஷயமாக கருதப்படுற டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி தான் இதுக்கு காரணமாக இருக்கணும். அதுதான் இந்த மாதிரி நம்ம கேலக்சியோட மையப்பகுதியில் கிராவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் ரொம்ப வேகமாக நம்ம கேலக்சியில் சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியும் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜியை பற்றியும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ மேலே ஐக்கனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாதுக்கப்புறம். சரி, நம்ம சூரியன் எதை சுற்றி வருது, அது எவ்வளோ வேகத்தில் சுற்றி வருது, எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது ஒரு தடவை முழுசாக சுற்றி நம்ம கேலக்சியை வளம் வர்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம கேலக்சியில், நம்ம பூமியில் உயிர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளும் உயிராக வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த உயிராக வாழ்கிறதுக்கு நம்ம காரணமாக நம்ம அறிவியலை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க தெரிஞ்சுக்கிட்ட பெரிய விஷயம் என்னென்னா, பூமி வந்து சூரியன்லேருந்து ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. கரெக்டான அந்த கோல்டன் லாக் ஜோன் சொல்லப்பட்ட அந்த பகுதியில் இருக்கிறதுனால தான் இங்கே உயிர்கள் இருக்குது, நீர் வடிவத்தில் இருக்குது. இதனால தான் இங்கே லைஃப் பாசிபிள் இருக்குது காரணம் அப்படின்னு சொல்லலாம் படிச்சிருப்போம். பட் சூரியன்லேருந்து ஹேபிட்டபிள் ஜோனில் நம்ம பூமி இருக்கிறதுனால மட்டுமே நம்ம பூமி வந்து உயிர் உள்ள ஒரு கிரகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம கேலக்சிலேயும் நம்ம பூமி, நம்ம சூரிய குடும்பம் எல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல நம்ம சோலார் சிஸ்டமே இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி உயிர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்டுகள் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் நம்ம சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் அப்படிங்கிறது நம்ம மில்கி வே கேலக்சியோட மையப்பகுதிக்கு பக்கத்தில் இல்லை, 26,000 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்குது. 26,000 கிலோமீட்டரில் 26,000 லைட் இயர்ஸ் ஒளியாண்டுகள் தொலைவில் நம்ம மில்கி வே கேலக்சியோட மையப்பகுதியிலேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் ஒரையான் ஆர்ம்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரையான் ஸ்பியர் பகுதியில் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிறதுனால நம்ம சோலார் சிஸ்டத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன லைஃப் பாசிபிளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ரேடியேஷனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்லேயும் இந்த பகுதியில் இருக்கிறதுனால நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கும் நம்ம பூமி எல்லா கிரகத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் இங்கே லைஃப் பாசிபிள் இருக்குது.
இதே இடத்துல நம்ம சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லை, இதே மாதிரி இதே பகுதியில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அதை சுற்றி கிரகங்கள் வருது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களையும் மற்ற நட்சத்திரங்களும் ஆய்வு செஞ்சால் அங்கே லைஃப் பாசிபிள் இருக்குது நம்பிக்கையிலேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற சூரிய குடும்பங்களையும் சயின்டிஸ்டே நிறைய ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அதே பகுதியில் தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது. சோலார் சிஸ்டத்தில் நம்ம பூமியிலேயே உயிர் இருக்குது. அதே மாதிரி இதே இடத்துல வேற இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே அதை சுற்றி வரக்கூடிய கிரகத்திலையும் உயிர் இருக்கிறதுக்கோ உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருதுகோளை முன் வச்சு தான் சயின்டிஸ்ட்டுங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸோ பிளானட்ஸ்களையும் ஸ்டார் சிஸ்டங்களையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். உதாரணத்துக்கு பிளாஸ்மா செஞ்சாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்டார் சிஸ்டம் பூமியிலிருந்து 4.5 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அதுவும் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த சேஃப் ஜோனாக கருதப்படுற நம்ம கேலக்சியோட அந்த பகுதியில் தான் அந்த ஸ்டார் சிஸ்டம் இருக்குது. அதை தாண்டி டிராபிஸ்ட் 1 சொல்லப்படக்கூடிய ஸ்டார் சிஸ்டமாக இருக்கட்டும், இப்படி பல ஸ்டார் சிஸ்டங்கள் சேம் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே நிறைய சூரிய குடும்பங்களையும் எக்ஸோ பிளானட்ஸ்களையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நான் இது வரைக்கும் சொன்னதை வச்சு நம்ம பூமி சூரியனிலிருந்து சேஃப் ஜோனாக சொல்லப்படுற அந்த கோல்டன் லாக் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுற ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறதுனால மட்டும்தான் இங்கே உயிர்கள் இருக்குது அப்படின்னு இவ்வளோ நாள் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தாண்டி நம்ம சோலார் சிஸ்டமே நம்ம கேலக்சியோட சேஃப் ஜோனில் இருக்கிறதுனால தான் இங்கே உயிர்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளஸ் நம்ம சூரியன் எதை சுற்றி வருது, தன்னைத்தானே எவ்வளோ வேகமாக எவ்வளோ நாட்களை சுற்றி வந்துட்டு இருக்கு இப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. இன்னும் கொடுக்கலன்னா அதே மாதிரி இந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேர் சஜஸ்ட் மட்டுமே பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். மற்ற வீடியோஸை பார்க்கறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.